மரக்கடவுள் பகுதி 7. தனது குடில் தீயினில் கருகிக் கொண்டிருப்பதை கண்ட மாத்திரத்தில் விஷ்ணுகுப்தனின் இதயம் பிளந்து அதில் இருந்து குருதி பொங்கியது. ஐயோ, அம்மா, அப்பா அலறியபடி தனது குடிலை நோக்கி பாய்ந்தோடினான். குடிலினை நெருங்கும் போது யாரோ திபுதிபு என ஓடிச் செல்வதை பார்த்தான். கயவர்கள் சிலர் தங்களது குடிலுக்கு தீ வைத்துவிட்டு ஓடுகின்றனர் போலும். தனது தந்தை ஒரு அஜாத சத்ரு, அவருக்கு எதிரிகளே இருக்க முடியாது என்றால் அந்த கயவர்கள் இவனுக்குத்தான் தீங்கு நினைத்திருக்க வேண்டும். இரும்பு கூண்டுக்குள் நின்றபடி இவனை சபிப்பது போன்று பார்த்தாலே ஹைமாவதி. உடனிருந்த சுபர்ணா தனது சகோதரன் ஆதர்ஷனிடம் இவனை பற்றி புகார் கூறினாலே இது ஆதர்ஷனின் லீலையாகத்தான் இருக்க வேண்டும். விஷ்ணுகுப்தன் குடிலை அடைவதற்குள் தீ நன்றாக பரவி உறங்கிக் கொண்டிருந்த தனது பெற்றோரை பலிவாகி கொண்டது என்பதை அறிந்து கொண்டான். முந்தைய நாள் மாலையில் தன்னை தாயும் தந்தையும் உச்சி முகர்ந்து அரவணைத்ததே தனக்கு கிடைத்த இறுதி பாச பரிவர்த்தனை என்பதையும் புரிந்து கொண்டான். அவனது தொண்டை குழியினில் பிறந்த துக்கம் பந்தாக அடைத்தது. சற்று நேரம்தான் அந்த துக்கம் கசப்புணர்வாக மாறி பிறகு துவேஷமாக உருவெடுத்தது. அத்தியூரா, உனக்கு இரவு பகல் பாராமல் கைங்கரியத்தை செய்து வந்த எனது தந்தைக்கு இதுதானா முடிவு? கல்லில் செய்த பிரதமைக்குதான் மனம் இறங்காது. நீ வளங்களை வாரி அளித்து எதிரிகளிடம் இருந்து மக்களை ரட்சிக்கும் தேவ உடும்பரம் என்னும் பூவரச அத்தியில் உருவான தேகத்தை கொண்டிருந்தும் என் தந்தைக்கு நீ ஏன் கருணை காட்டவில்லை? இல்லையே, இரக்கம் காட்டத்தானே செய்திருக்கிறான். இவனை சம்பவ இடத்திலிருந்து நகர்த்தி சென்று இவனும் தீயினில் கருகிவிடாதபடி காத்திருக்கிறானே அத்திமலை தேவன். இவனை எதற்கு காக்க வேண்டும்? தாயை பிரிந்து இவன் அரசனாக திகழ்வான் என்று இவனது பல்வரிசையினை புகழ்ந்து கூறியதற்கே தனது பற்களை உடைத்து கொண்டவன் அவளை நிரந்தரமாக பிரிந்து விட்டான் என்பதை அறிந்த பிறகு வாளாயிருப்பானா என்ன? தீயினில் குதித்து தன்னையும் பொசுக்கிக் கொண்டு விட தீர்மானித்து எரியும் குடிலினை நோக்கி ஆவேசத்துடன் நடந்தான். இல்லை, இப்போது இவன் உயிரை மாய்த்து கொள்ளக்கூடாது. பெற்றோர் மகனை ஈன்றி எடுப்பதே தங்களது அந்திமத்தில் அவன் கரையேற்றுவான் என்பதால் தானே தாய் தந்தையருக்கு தனது கடமைகளை முடித்துவிட்டு அவர்களது சமஸ்காரங்களை செய்துவிட்டு பிறகு வேகவதி ஆற்றில் மூழ்கிவிட வேண்டியதுதான். தனக்குள் முடிவு செய்தான் விஷ்ணுகுப்தன். காலை வரை எரிந்து கொண்டிருந்த அவனது குடிலில் தீ மட்டுப்பட்டு புகைய தொடங்கியது. அம்மா வெளியே வைத்திருந்த 2 மண் கலயங்களை கையில் எடுத்துக்கொண்டு புகைமூட்டத்தின் நடுவே நுழைந்து தனது பெற்றோர் உறங்கிக் கொண்டிருந்த இடத்தினை நோக்கி நடந்தான். முழுவதுமாகவே அவர்கள் பஸ்பமாகியிருக்க அவர்களது எலும்புக்கூடுகள் மட்டும் படுத்திருந்த நிலையில் காணப்பட்டன. முதலில் தந்தையின் அஸ்தியை ஒரு கலயத்திலும் மற்றொன்றில் தாயின் அஸ்தியையும் சேகரித்தான். அஸ்திகிரி அருளாளன் என்று தேவராஜனை போற்றிக் கொண்டிருந்த காஞ்சனகுப்தர் இன்று அஸ்தியாகவே மண்கலயத்தில் கிடந்தது விஷ்ணுவின் மனதை சுக்குநூறாக வெடிக்கச் செய்தது. அந்த குடிலில் பெரிதாக பொருட்கள் ஒன்றும் கிடையாது. மனைகள், ஓலைப்பாய், தற்பை புல் கட்டுகள் என்று எல்லாமே வைதிக பொருட்கள்தான். திடீரென சிந்தையில் ஏதோ உரைக்க விஷ்ணுகுப்தன் பூஜா மாடத்தை நோக்கி திரும்பினான். அவனது தந்தை ஆராதித்த திருமாலின் விக்கிரகம் அங்கு உருக்குலையாமல் இருந்தது. கலயங்களின் அருகே அமர்ந்திருந்தவன் எழுந்து சென்று விக்கிரகத்தை கையில் எடுப்பதற்கு முயன்றான். அந்த பஞ்சலோக விக்கிரகம் இவனால் தொட முடியாதபடி தகித்து கொண்டிருந்தது. நடந்ததை எண்ணி மாலவனும் மனம் கொதிக்கின்றான் போலும். தனது மேல் துண்டினால் அந்த சிறிய விக்கிரகத்தை எடுத்து கொண்டான். மண் கலயங்களையும் சுமந்து கொண்டு அங்கிருந்து வெளியேறி வேகவதி ஆற்றை நோக்கி நடந்தான். இந்த வேகவதியில் இருந்து தண்ணீர் கொண்டு வருவதற்காக எத்தனை முறை வந்திருப்பாள் இவனது தாய் சாணீஸ்வரி. வேகவதி எனது தாய் என்று அடிக்கடி கூறிக்கொண்டே இருப்பாள். இப்போது தாயின் மடியிலேயே நிரந்தரமாக அடைக்கலமாக போகிறாள். முதல் முறையாக விஷ்ணுகுப்தனுக்கு ஒரு உண்மை உரைத்தது. தாய் தந்தை அநியாயமாக தீயினில் பொசுங்கியதை எண்ணி மனம் குதித்து கொண்டிருக்கிறானே தவிர இதுவரை ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்தவில்லையே. விஷ்ணுவிற்கே காரணம் தெரியவில்லை. ஆற்றை அடைந்ததும் தான் சுமந்து வந்த மண்கலயங்களை கீழே வைத்தான். ஆற்றினுள் இறங்கி தலைமூழ்கியவன் மீண்டும் எழுந்து கரையை அடைந்தான். விடிவெள்ளி அத்திமலை இருக்கும் திக்கினை உணர்த்த ஒரு முறை அத்திமலையானை நோக்கி கரங்களை குவித்தான். பின்பு மந்திர உச்சாடானங்களை ஜபித்து தேகத்தை இழந்த பெற்றோருக்கு
மண்ணில் தேகத்தை வரைந்து பின்பு அந்த தேகங்களுக்கு அந்திம கிரியங்களை செய்ய துவங்கினான். பிறகு கலயங்களை இரு தோள்களிலும் சுமந்தபடி ஆற்று நீரில் இறக்கினான். இடைவரை நனைய நீரில் நின்றான். தாயே, எனது ஜனனத்தை உண்டாக்குவதற்காக உனது பிண்டத்தில் இருந்து எனக்கு தேகத்தை சமைத்தாய். தந்தையே, நான் உய்வதற்காக எனக்கு ஞானத்தை தந்தீர். விஷ்ணுகுப்தன் என எனக்கு பெயரிட்டு அருமையாக என்னை வளர்த்தீர். உம்மையும் அன்னையையும் இதோ கரையேற்றுகிறேன். பித்ரு உலகிற்கும் நில உலகிற்கும் இடையேயான தொலைவினை ஒரே நாளில் கடந்து பித்ருலோகத்தில் மன அமைதியுடன் காத்திருங்கள். உங்களை நானும் பின்தொடர்ந்து வருகிறேன் என்று முணுமுணுத்தபடி அத்திமலையினை நோக்கி நின்று தாய் தந்தையின் அஸ்தி நிறைந்த கலயங்களை தனக்கு பின்பாக நழுவ விட்டான். அஸ்தி கலசங்கள் நீரில் மூழ்கின. திரும்பி பாராமல் நடக்க வேண்டும். திரும்பி நோக்கினால் இறந்தவர்களின் ஆன்மா பந்தத்தினை அறுக்க இயலாமல் துன்பப்படும் என்கிற சாத்திரம் நினைவுக்கு வர திரும்பி நோக்காமல் நடந்தான் விஷ்ணுகுப்தன். அப்போது அவனுக்கு திடீரென ஏதோ ஞாபகம் வந்தது. சிந்தியில் பளீரென ஒரு பொறி தட்டியது. ஐயோ, தந்தை ஆராதித்து வந்த மாலவனின் விக்கிரகத்தை ஒரு கலயத்தின் மீது அல்லவா வைத்திருந்தேன். அதையும் சேர்த்து அல்லவா ஆற்றினில் இருந்து விட்டேன். பதபதைப்புடன் உடனே திரும்பி ஆற்றை நோக்கி நடந்தான். கலயங்கள் நீரில் மூழ்கிவிட அஸ்தி சாம்பலின் படிமம் மட்டும் நீரில் மிதந்து கொண்டிருப்பதை கண்டான். எதற்காக நாம் தந்தையின் விக்கிரகத்தை நாட வேண்டும்? எப்படியும் இவன் தன் கதையை முடித்துக்கொள்ளத்தானே நினைத்திருந்தான். வைதீக குலத்தில் பிறந்து பிராணஹத்தி செய்வது மகா பாவம் என்று தந்தையே இவனுக்கு போதித்து உள்ளாரே. தற்கொலை செய்து கொள்வது அவரது போதனையை மீறுவது போலதானே ஆகும். விஷ்ணுகுப்தன் குழம்பினான். தந்தையே போய்விட்டார். இனி இவன் தனது போதனையை கடைப்பிடிக்கின்றானா அல்லது மீறுகின்றானா என்று பார்த்து கொண்டு இருக்கப் போகிறாரா என்ன? வேகவதி ஆறு சுழித்து நுரை பொங்க வேகமாக ஓடிக்கொண்டிருக்க ஆற்று நீரையே சற்று நேரம் வெறித்தவன் என்ன செய்யலாம் என்ற சிந்தனையில் சக்கரம் சுழன்று கொண்டிருக்க சரியாக சூரியனும் உதிக்கத் துவங்கினான். ஆடாமல் அசையாமல் கற்சிலை போன்று நின்று கொண்டிருந்த விஷ்ணுகுப்தன் பிறகு ஒருவித தீர்மானத்துடன் வேகவதி ஆற்றினுள் பாய்ந்தான். ஆற்றின் அலைகள் அவனை புரட்டி போட அவனோ அவற்றுடன் போராடி நீரில் மூழ்கி நீந்த முயன்றான். உயிரை மாற்று கொள்ளலாமா? இல்லை, பெற்றோரை தீயில் கருக வைத்து கொலை செய்த அந்த கயவர்களை தேடி கண்டுபிடித்து பழிவாங்கலாமா? இருவேறு என்ன அலைகள் அவனது சிந்தையை சிதறடிக்க வேகவதியின் அலைகளும் அவனை இப்படியும் அப்படியுமாக அழைக்கழித்து கொண்டிருந்தன. பெற்றோரை தொடர்ந்து சென்று விடலாம் என்கிற எண்ணம் மேலோங்க இறுதியாக ஒரு முறை அத்திமலையை தரிசிக்கும் எண்ணத்துடன் மேல் நோக்கி பாய்ந்தான். மீண்டும் ஆற்றின் மேல்மட்டத்திற்கு வந்து சுவாசித்தான். கதிரவன் இப்போது முழுவதுமாக உதித்து வானை ஆக்கிரமித்து மண் உயிர்களுக்கு புத்துணர்வை அளித்து கொண்டிருந்தது. நீரில் மிதந்து கொண்டிருந்த விஷ்ணுவின் உடலிலும் புதிய உத்வேகத்தை பாய்ச்சினான். நீரில் நீந்தியபடியே அத்திமலையை ஒருமுறை நோட்டம் விட்டான் விஷ்ணு. யாக குண்டத்தில் தோன்றியவனே, எனது பெற்றோரையே அவிர்ப்பாகமாக எடுத்துக்கொண்டாய். எனக்கு ஒரு நல்வழி காட்டு. அவிர்ப்பாகமாக தீயினில் பொசுங்கி உனக்கு உணவாயினர் என் பெற்றோர். உணவு உண்டதும் நீர் பருக வேண்டுமல்லவா? இதோ நீரில்தான் நான் இருக்கின்றேன், என்னையும் ஏற்றுக்கொள் என்று நினைத்தபடி மீண்டும் ஆற்றில் மூழ்கினான். இம்முறை நீந்துவதற்கு எந்தவித பிரயத்தனமும் செய்யாமல் ஆற்றின் அடியை நோக்கி பயணித்தான். இந்த வேகவதியிலேயே வேதம் பயின்ற என் கதை முடியட்டும் என்று நினைத்தபடி தொடர்ந்து மூழ்கிக் கொண்டிருந்தான். நீர் பார்வையினை மறைக்க ஒருமுறை கண்களை கசக்கிவிட்டு கண் திறந்து பார்த்தான். மேலே அலை அடித்தபடி விரைவாக ஓடிக்கொண்டிருந்த வேகவதி ஆறு உள்ளே முற்றும் துறந்த முனிவனை போன்று நிச்சலனமாக இருந்தது. இப்போது விஷ்ணுகுப்தனால் எளிதாக காண முடிந்தது. ஆனால் மீண்டும் சுவாசம் வாங்க மேலே சென்று மீண்டும் காற்றை சுவாச பையினில் நிரப்ப வேண்டும் போல தோன்றியது. ஆனால் அது சூரிய ஒளியில் மங்களாக ஏதோ ஒளிர்கிறதே. அது என்ன? இவனது தந்தை ஆராதித்த அதே மாலவனின் விக்கிரகம்தான். நான் இதோ இருக்கின்றேன் என்பது போன்ற மங்கிய சூரிய ஒளியில் தகதகத்து கொண்டிருந்தது. முந்தைய நாள் நீரில் எரிந்து பிறகு இன்று நீரில் கிடக்கும் அந்த விக்கிரகம் அவனுள் ஒரு சிலிர்ப்பினை தோற்றுவிட்டது. அதை கண்டதும் தந்தையின் முகத்தையே காண்பது போன்ற ஒரு உணர்வு. தனது சுவாச திணறலையும் பொருட்படுத்தாமல் அந்த விக்கிரகத்தை நோக்கி நீந்தினான் விஷ்ணு.
ஆற்றின் மணப்படுக்கையை அடைந்ததும் நீரில் நீந்தியும் மண்ணில் ஊர்ந்தும் ஒரு வழியாக அந்த விக்கிரகத்தை அடைந்தான். ஆற்றின் மணற்படுக்கையில் கரிய நிற கற்பாறையின் மீது கிடந்தது மாலவனின் விக்கிரகம். அதனை கையில் எடுக்க முயன்றான். அவனால் அதை எடுக்க இயலவில்லை. அந்த பாறையின் பிளவினில் விக்கிரகம் சிக்கிக் கொண்டிருந்ததை அறிந்தான். இரு கைகளினால் பற்றி அந்த விக்கிரகத்தை இழுத்தான் விஷ்ணு. பாறை அசைந்து கொடுத்ததை தவிர விஷ்ணுவினால் அந்த விக்கிரகத்தை கையில் எடுக்க முடியவில்லை. வியப்புடன் அந்த கற்பாறையை கூர்ந்து கவனித்தான். தனது கையினால் அதனை தடவி பார்க்க அது கற்பாறை அல்ல என்பதை உணர்ந்தான். எக்காலத்திலோ ஆற்றில் மூழ்கிய ஒரு விருட்சத்தின் உடைந்த பாகம் போல தோன்றியது. மணலில் புதைந்து கிடந்தது. சிறிய துண்டாக இருந்த அந்த மரத்தை கையினால் பற்றி இழுத்தான். கையோடு வந்தது அந்த மரத்துண்டு. விக்கிரகத்தை அப்படியே மரத்துண்டோடு எடுத்து ஆற்றின் மேல் பகுதியை நோக்கி நீந்தினான். ஆற்றின் மேல் பகுதிக்கு வந்தவன் தனது சுவாசத்தை நிலைப்படுத்தி கொண்டான். கதிரவன் நன்றாகவே உதித்துவிட்டு இருந்தான். விஷ்ணுகுப்தனின் தேகத்தில் காணப்பட்ட குளிரை தனது கிரணங்களால் விரட்டியடித்தார் சூரியன். கரையை நோக்கி நீந்தியவன் மெதுவாக கரையேறினான். தனது கையில் ஆற்றில் கண்டெடுத்த மரத்துண்டுடன் தனது தந்தை வழக்கமாக போதித்த அந்த பூவரச மரத்தின் கீழிருந்த மேடையில் சென்று அமர்ந்தான். அவனது குடில் இருந்த இடத்தில் இப்போது குவியலாக சாம்பலும் கருங்கிய மண் பாண்டங்களும் மட்டுமே கிடந்தன. அவனது தந்தை அன்றாடம் தனது முன்னால் வைத்து சுவடிகளை வாசிக்கும் சரஸ்வதி பீடமும் கருகி கிடந்தது. தனது தந்தையை ஆராதித்து வந்த மாலவனின் மூர்த்தத்தையும் கூர்ந்து கவனித்தான். அந்த மரத்துண்டின் பிளவில் சிக்கிக் கொண்டிருந்த அந்த விக்கிரகம் அதனை எச்சரிக்கையுடன் அந்த பிளவில் இருந்து நீக்கி கையில் எடுத்தான். அந்த மூர்த்தியின் முகம் இவனை பார்த்து சிரித்து கொண்டிருந்தது. விக்கிரகத்தை எடுத்துக்கொண்ட நிம்மதியில் அந்த மரக்கட்டியை தூக்கி எறிவதற்காக எத்தனித்தவன் சற்றே நிதானித்தான். அந்த மரத்துண்டினை வியப்புடன் நோக்கினான். செந்நிறத்தில் காரப்பட்ட அந்த மரத்துண்டு சூரியனின் கிரணங்களால் பொன்னிறமாக காணப்பட்டது. ஒரு பெரிய முயலின் அளவில் காணப்பட்ட அந்த மரத்துண்டினை கூர்ந்து கவனித்தான் விஷ்ணுகுப்தன். அத்திமலை தேவனை தேவ உடும்பர மரத்தில் வடிவித்த விஸ்வகர்மா பிரம்மனின் ஆணைப்படி வேகவதியாக ஆவேசத்துடன் ஓடிக்கொண்டிருந்த கலைமகளின் உக்கிரகத்தை தணிக்க எண்ணி மிகுதியாக இருந்த தேவ உடும்பர மரத்துண்டுகளை வேகவதியில் சேர்த்தான். இந்த மரத்துண்டுகள் இன்னும் வேகவதியின் அடியில் புதைந்திருக்க கூடும். தந்தை காஞ்சனகுப்தரின் குரல் விஷ்ணுகுப்தனின் செவிகளில் ஒலித்தது. ஒருவேளை இது தேவ உடும்பரமாக இருக்கக்கூடுமோ? எலியேனியும் மன்னனாக அமர்த்தும் தேவ உடும்பரம் இதுதானோ? வளத்தினை வாரி அளித்து மும்மாரியை பொழிய வைக்கும் தேவ அத்திமரம் இதுதானோ? விஷ்ணுவின் இதயத்தை ஆர்வம் பற்றியது. தந்தை குறிப்பிட்டிருந்தது போல இதுவே தேவ உடும்பர அத்தி மரமாக இருந்துவிட்டால் அந்த மரத்துண்டினை மீண்டும் கூர்ந்து நோக்கினான். பின்பு கண்களை மூடி அத்திமலை தேவனை ஒரு கணம் உருவகப்படுத்தி கொண்டான். ஆமாம், சரிதான். இதே நிறத்தில்தான் அத்திமலை தேவனும் காட்சி தருகின்றான். அன்றாடம் செய்யப்பட்ட ஆராதனைகள் மற்றும் பூசணைகள் அவனது தேகம் சாநியத்துடன் ஜொலிக்கிறது. அந்த தகதகப்பு வெகுகாலம் நீரின் அடியில் கிடந்த இந்த தேவ உடும்பர மரத்துண்டிற்கு இல்லை போலும். இருப்பினும் விஷ்ணுகுப்தனின் மனம் திருப்தி அடையவில்லை. அது தேவ உடும்பர அத்திமரம்தான் என்பதை எப்படி ஊர்ஜிதப்படுத்திக் கொள்வது? திடீரென அவனுக்கு அவன் தந்தை கூறியது உரைத்தது. மா, வேப்பம் மற்றும் அரச மரங்களின் சமித்துகளை எரித்தால் அவை பொன்னிற தீநாக்குகளை வெளிப்படுத்தும். ஆனால் தேவ உடும்பரத்தின் சமித்துகள் மட்டும் பசும நிறத்தில் தான் எரியும் என தந்தை குறிப்பிட்டு இருந்தாரே. உடனேயே அதை சோதித்து பார்த்துவிட முடிவு செய்தான். அருகில் இருந்த மாமரம், வேப்பமரம் மற்றும் அரசமரம் ஆகியவற்றில் இருந்து குச்சிகளை உருவியவன் தனது வசம் இருந்த தேவ உடும்பரத்தில் இருந்தும் ஒரு குச்சியை உடைத்து கொண்டான். அக்னிக்காக அவன் அலைய வேண்டியிருக்கவில்லை. அவனது குடலினை விழுங்கிய அக்னி இன்னும் அங்குமிங்குமாக கனன்று கொண்டுதான் இருந்தது. அதிலிருந்து அக்னியை எடுத்து காய்ந்த சருகுகளை கொளுத்த அவை பற்றி எரிய தொடங்கியது. தனது கையினில் வைத்திருந்த குச்சிகளை ஒன்றன் பின் ஒன்றாக தீயினில் இட மா, வேம்பு மற்றும் அரச குச்சிகள் பொன்னிறமாக எரியத் தொடங்கியது. இறுதியில் தனது உள்ளங்கையினில் பத்திரப்படுத்தி வைத்திருந்த தேவ உடும்பர அத்திமர குச்சியை அக்னியில் சேர்த்தான். விஷ்ணுகுப்தனின் கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன. தேவ உடும்பர அத்திமரத்தின் சமைத்து பசுமை வண்ணத்தை வாரி இறைத்தபடி எரியத் தொடங்கியது. ஆக, இவன் கையில் கிடைத்திருப்பது மிகவும் அரிதான தேவ உடும்பர அத்திமரம். அத்திமலை தேவனான
பேரருளாளன் வடிக்கப்பட்ட அதே அத்திமரத்தின் ஒரு பகுதி இவன் கையில் உள்ளது. பிரம்மன் மற்றும் விஸ்வகர்மாவினால் வேகவதியின் கோபத்தினை அடக்க வேண்டி ஆற்றில் எரிந்த உடும்பர அத்திமரத்தின் விறகு இவன் கையில் கிட்டியுள்ளது. தந்தை ஆராதித்த மாலவனின் விக்கிரகம்தான் ஆற்றினில் நழுவிச் சென்று இவனுக்கு இந்த அரிய பொக்கிஷத்தை தேடி கொடுத்துள்ளது. தேவ உடும்பரத்தை வைத்திருப்பவன் தேவலோகத்தையே ஆள்வான். தனக்குள் முணுமுணுத்தான் விஷ்ணு. இவனது பல்வரிசையை நேர்த்தியை காணும்போது இவன் நிச்சயம் ஒரு மன்னனாக திகழ்வான். ஜோதிடர் கங்காதரர் தனது தாயிடம் கூறியது விஷ்ணுவின் செவிகளில் மீண்டும் ஒலித்தது. தாயை பிரியக்கூடாது என்று தனது பல்வரிசையினை பெயர்த்திருந்தான் விஷ்ணு. இப்போது தாயே ஒரேடியாக பிரிந்து சென்றுவிட்ட நிலையில் இவன் விதிபடி மன்னனாக போகின்றான் என்றால் அவனுக்கு அதில் எந்தவித ஆட்சேபமும் இல்லை. ஆனால் நேர்த்தியான அந்த பல்வரிசை போய்விட்டதே. அவனது வாயே கோரமாக ஒரு ஒட்டகத்தின் முகம் போன்ற மடிப்புடன் காணப்படுகின்றதே. இருக்கட்டும், பல்வரிசை போனால் என்ன, தேவ உடும்பரமே இவன் கையில் இப்போது இருக்கின்றதே. தேவ உடும்பர அத்திமரம் கையில் இருந்தால் அந்த அத்தியூரானே இவனுடன் இருப்பது போல்தானே. இனி அவனுக்கு அத்தியூரில் என்ன இருக்கிறது? வடபுலம் சென்று ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவி அதனை ஆளப்போகிறான். தாய் தந்தையின் நினைவாக அவனிடம் உள்ளது மாலவனின் விக்கிரகமும் தேவ உடும்பர அத்திமரத்தின் பாகமும் தான். பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவ வேண்டும், தாய் தந்தையை கொன்றவனை பழிதீர்க்க வேண்டும் என்கிற வஞ்சத்தை தனது இதயத்தில் நிரப்பிக்கொண்டான் விஷ்ணு. தனது மேல் துண்டை இரண்டாக கிழித்து ஒன்றில் தேவ உடும்பர துண்டையும் மாலவன் விக்கிரகத்தையும் மூட்டையாக கட்டிக்கொண்டான். மற்றொரு துண்டில் தனது குடலின் சாம்பலை மூட்டையாக கட்டினான். பழிதீர்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தை அந்த சாம்பல் மூட்டை அவ்வப்போது நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும். அத்திமலை தேவனை நோக்கி நின்று மனதார வேண்டினான். என் தாய் என்னை வாஞ்சையுடன் விஷ்ணுகுப்தன் என்று அழைப்பது வழக்கம். அவள் அவ்வாறு என்னை அழைக்கும் இனிமையான குரல் எனது ஆயுசுக்கும் எனது செவிகளில் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். அவள் அழைத்த அந்த பெயரை இனி வேறு எவரும் அழைக்கக்கூடாது. இனி என் பெயர் கௌடில்யன். அத்திமலை தேவராஜா, உனது எல்லையை விட்டு போகிறேன். இனி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாகத்தான் உன்னை தரிசிப்பேன். உன் அத்தையூரை எனது சாம்ராஜ்யத்தில் இணைப்பேன். அதற்கு நீதான் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவன் பின்பு வடக்கு திசையில் நடக்கத் துவங்கினான். விஷ்ணுகுப்தனாக திகழ்ந்து கௌடில்யனாக நடந்து கொண்டிருக்கும் அவன் எதிர்காலத்தில் சாணக்கியனாக திகழப்போகிறான். பகுதி 7 நிறைவடைந்தது. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி கதை கேட்க பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது மஹிழ் ஸ்பீக்ஸ்.